வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 400 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எப்போவுமே அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறதுலாம் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட்டில் 402 அப்படின்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 396 அப்படின்ற இடத்த அவ்வளவு சுலபமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா பல தடவை காப்பர் மார்க்கெட் 396 அப்படின்ற இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக ரிவர்ஸும் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். ஸோ இது ஒரு இக்கட்டான ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலோட உதவியோடு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம சார்ட்டிங் டூல் ஓரளவு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த காரணத்தினால மார்க்கெட் போய் 402 பக்கமாக தொட முயற்சி செஞ்சுருக்கு. 402 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்ற காரணத்தினால அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பல முறை 402 தொட முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 402 கிளியர் பண்ண அதால் முடியல. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து கடைசியாக 401 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய வால்டிலிட்டி எதுவும் இல்லை. ஏன்னா நம்மளை மாதிரி தான் எல்லோரும் நியூட்ரலாக பார்த்துட்டு இருந்தாங்க காப்பர் மார்க்கெட்டை. நான் 396 ஒரு சப்போர்ட், 402 ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப முக்கியமான இடத்துல காப்பர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 400 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காப்பர் மார்க்கெட்டில் நம்மளுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் காப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அது ட்ரேட் ஆகிட்டுருக்க இடம் ரொம்ப முக்கியமான இடம் மற்றும் அல்லாமல் அதிகமாக லாபம் தரக்கூடிய இடம். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணோன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 402 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 406 பார்க்க அடுத்த டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 402 அதை பிரேக் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் அது 396 தொடும். 396 பக்கமாகவோ இல்லை அதுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் வந்ததுன்னா அது மறுபடியும் நிறைய செல்லர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணுன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி நடக்காமல் 402 மேலே போயிடுச்சு அப்படின்னா காப்பர் மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங்க்கு மாறிடும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.